இந்த ஒரு டொமேட்டோ சாஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஹெல்த்தியாகவும் கூட. ஏன்னா இதில் நான் எந்த ஒரு ரெடிமேட் இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணவே இல்லை. 100% ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸால் ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் இது. இந்த ஒரு சாஸ் உங்களுக்கு பிட்ஸா, பாஸ்தா ரெண்டுமே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 75 ml ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்மால் ஆனியன்ஸ் ஃபைன்லி சாப்ட். அதுக்கப்புறம் 50 grams garlic ஃபைன்லி சாப்ட். இதில் ஆனியனும் கார்லிக்கும் half and half, அதாவது 100 grams ஆனியன்னா 50 grams garlic, அதுதான் ரேஷியோ. பட் மேக் ஷோர் அது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அது போக மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி ஆனியன்ஸை ஸ்வெட் பண்ணணும். ஸ்வெட் பண்ணுறதுனா இந்த ஆனியன் கார்லிக் எட்ஜஸ் எதுவுமே கருகாமல் இந்த மாதிரி அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மர் பண்ணிவிட்டு ஒரு 1 tablespoon பாப்ரிகா பவுடர் இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்க. 1 teaspoon ரெகுலர் டேபிள் சால்ட். லெஸ் தென் 1 minute இதை சாட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரா ஃப்ளேவர், அந்த பாப்ரிக்கா காஷ்மீரி சில்லி பவுடரில் இருக்கிற ரா ஃப்ளேவர் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரைட் ரெட் கலர் உங்களுக்கு சாஸ்க்கு அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஒரு 1/2 kg டொமேட்டோஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மிக்ஸி ஜாரில் பல்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஸோட டெக்ஸ்சர் ரொம்ப சங்கியாக நல்லா இருக்கும். இது போக நான் அதில் ஒரு 1/2 cup தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஜாரை ரின்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 teaspoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸை அப்படியே ஹோலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சாஸில் பிளாக்காக அங்கங்கே விசிபிளாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபியூஸ் பண்ணணும் அந்த சாஸ்க்குள்ளே, அதனால தான் இப்படி ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான லிட் எடுத்து மூடி வச்சிடணும். இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 minutes. ஃபஸ்ட்டு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி குக் பண்ணுங்க. ஆஃப்டர் 10 minutes ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மர் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மர் பண்ணிவிடுங்க. சிம்மர் பண்ணிவிட்டு திருப்பியும் கவர் போட்டு மூடி வச்சுட்டு லாஸ்ட் 20 minutes அப்படியே விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஆஃப்டர் 20 minutes சிம்மர் பண்ணதை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சூப்பராக ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேசில் லீவ்ஸை எடுத்துகிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க எக்ஸஸ் சாஸை நல்லா இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை தூர போட்டுருங்க. அது நமக்கு தேவை கிடையாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1/2 teaspoon oregano சீசனிங் ப்ளஸ் ஒரு 1/2 teaspoon ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சாஸோட ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஈவன் கலர் கூட. ஸோ அவ்வளோதான், இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த சிம்பிள் ப்ரிப்பரேஷனை நம்ம கடையில் வாங்குறது தேவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான டொமேட்டோ சாஸ் ப்ரிப்பரேஷன் பிட்ஸா ரெசிபியில் காமிச்சிருப்பேன். அது ரெடிமேட் பியூரியை வச்சு ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணதால இந்த ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெசிபி ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போக நீங்கள் இதை பிட்ஸாக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்டிகுலராக கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிட்ஸாவில் அந்த ஸ்வீட் டச் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் பிட்ஸா பாஸ்தா சாஸ் கடையில் வாங்காதீங்க. வீட்லேயே ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி குயிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். இந்த சாஸை நீங்கள் பர்ஃபெக்டாக கூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மினிமம் 6 days உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது. இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சாஸை வச்சு நம்ம பிளென்டி ஆஃப் ரெசிபிஸ் பண்ண போகிறோம் வெஸ்டர்ன் கிச்சனில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். So stay tuned with me. This is Chef Naresh. Thank you so much for watching. Bye bye.